வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்கள் கௌசிகா ரிவ்யூ. சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்களா, நம்ம மல்லி இருக்காங்கல்ல, அவங்க வந்து போய் விஜய் கிட்ட பேசுகிறாங்க. விஜய் இதோ பார்த்துக்கோங்க, இது எல்லாமே உங்கள் அக்காவும் ரஞ்சிதமும் ரெண்டு பேரும் சேர்ந்து செய்கிற சதி திட்டம். அந்த சதி திட்ட வழியில் நீங்கள் என்ன தப்பாக புரிஞ்சுன்னு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீ எதுவும் பேசாத மல்லி, நீ எது பேசினாலும் கேட்குற தயாரான நிலையில் நானும் இல்லை. நீ எது சொன்னாலும் அது பொய்யாக தான் இருக்கும். நீ உண்மை பேசுகிறியா பொய் பேசுகிறியா, வெண்பா மேலே உண்மையான பாசத்தில் இருக்கியா, அதுவே எனக்கு இப்போ சந்தேகமாயிடுச்சு. நீ பண்ணுறது ஒவ்வொரு விஷயமும் உனக்கு எதிராக தான் இருக்குது, எதுவுமே உனக்கு பாசிட்டிவாக இல்லை. அதனால் எதுவுமே என்னால் திங்க் பண்ண முடியல. அதை ஃபஸ்ட்டு நீ தெளிவாக புரிஞ்சுக்கோ. உன் மேலே இந்த நம்பிக்கை எல்லாமே உடஞ்சி போச்சு சுக்குநூறா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. என்ன விஜய், என்ன பார்த்தா உங்களுக்கு இப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, உன்னை பார்த்தா தெரியல ஆனால் பார்க்க தெரிஞ்சிருச்சு அப்படின்ற மாதிரி ஒரு ரியாக்ஷன் கொடுக்குறாங்க. இதை பார்க்கும்போது நமக்கே ஒரு பக்கம் கஷ்டமாக இருக்குது. என்னடா மல்லி மேலே இந்த மாதிரி அபாண்டமாக பழி மேலே பழி சுமத்திட்டே இருக்காங்களே, பாவம் மல்லி என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க பார்க்கலாம். ஒரு பழி போடலாம், ரெண்டு பழி போடலாம், வாழ்க்கை பூரா அவங்க மேலே பழின்ற ஒன்று விழுந்துக்கிட்டே இருக்குங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. கடவுளே ஏன் இந்த மாதிரி பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு பக்கம் கடுப்பாகவும் இருக்குது. மறுபக்கம் ராஜேஸ்வரி இதை பார்த்துட்டு, டே அவளை பற்றி தெரியாதடா, அவள் ஜால்ரா தட்டுறடா, ஏதான ஒன்று வந்து உன் மைண்டை அப்படியே கழுவ பாப்பா, அப்படியே சும்மா அந்த முந்தாணி வச்சு ஆட்டி அப்படியே சிறுக்கி உன்னை கழுவி மண்டைக்குள்ளே போட்டு வாடா, அவளை நம்பாதடா அப்படி இப்படின்னு சொல்லிட்டு ராஜேஸ்வரி வந்து குச்சமே இல்லாமல் கூச்சமாக பேசுகிறாங்க. இதை கேட்டதான் நம்ம மல்லிக்கு ரொம்ப கோவம் வந்துடுது. மல்லி ஏதோ பேச வராங்க, உடனே ரஞ்சித்துக்கு கோவம் வந்துடுது. ரஞ்சித் வந்து, நிறுத்திடி, நீ அப்படி தானே, உன் பரம்பரையே அப்படி தானே, எப்படி வேணாலும் பணக்கார குடும்பம் வலிச்சு போட்டு செட்டில் எல்லான்னு வந்தேன், உன் அண்ணன் பொண்ணு பெரியமாவும் அப்படியே ஓசி சோத்துக்குங்க கூப்பிட்டு வந்து அப்படியே பல்காக ஆட்டியா போட்டு போகலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டீங்க. அது எதுவுமே இப்போ நடக்கலன்னு தானே உனக்கு ஏசணும் அப்படின்ற மாதிரி பேசுனுக்க. திடீர்னு உடனே உள்ளே வந்து நம்ம வெண்பா குட்டி வராங்க. வந்து டாடா அம்மாவோட நகை எதுவுமே காணாண்டாடா அப்படின்னு சொல்லிட்டு, அது அம்மாவோட நகை காணாமா அப்படின்னு சொல்லிட்டு ஷாக் ஆகிடுறா நம்ம விஜய். ஒரு பக்கம் மறுபக்கம், நீ எதுக்கு அதை பார்க்க போன அப்படின்னு சொல்லிட்டு கேட்குற போது, ராஜம்மா தான் நகையெல்லாம் பத்திரமா இருக்கா இல்லையா, ஒரு திருடி இந்த வீட்டை விட்டு இப்போ தான் போய்க்கிறா, அவள் இது எட்டுன்னு போயிட்டு போகிறா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. நான் ஆனால் அவங்க மேலே நம்பிக்கை இல்லாமலாம் போய் பார்க்கல, பாருன்னு ரொம்ப கம்பல் பண்ணாங்க, அதனால தான் போய் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. உடனே அன்னபூர்ணி மேலே பழி போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஒரு பக்கம் ராஜேஸ்வரி பழி போடுறா, மறுபக்கம் இந்த ரஞ்சிதம் பழி போடுறா. என்னடா சாமி இந்த மாதிரியெல்லாம் பழி போடுறாங்கடே, ஒரு பெரிய மனுஷனுக்கடா பார்க்காம பழி மேலே பழி போட விஜய் இருந்தாலும் உடனே அந்த திருடி எங்கே போனாலும் விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவார்னு எதிர்பார்த்தாங்க ராஜேஸ்வரியும் ரஞ்சிதமும். இல்லை அவங்களாம் இந்த மாதிரி பண்ணிக்க மாட்டாங்க, நீ நல்லா போய் பாரு, இல்லை போலீஸ் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கலாம், ஆனால் அவங்க மேலே எனக்கு கண்டிப்பாக சந்தேகம் இல்லை, ஏன்னா அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சொல்கிறாங்க. உடனே நம்ம ராஜேஸ்வரி இருந்துன்னு, டே இப்படியெல்லாம் நீ நினைக்கிறேன்னு நினச்சிருந்தாண்டா அவங்களாம் இப்படியெல்லாம் பண்ணிருக்காங்க, அவங்கள பற்றி என்ன தெரியும் உனக்கு, நல்லா வச்சு நம்மளை செஞ்சு விட்ருவாங்க, குனியை வச்சு வச்சு விட்ருவாங்க, யாரையும் நம்பக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க. இதுக்கப்புறம் என்னென்ன பிரச்சனையெல்லாம் நடக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல. மேலும் பிரச்சனை ஒரு பக்கம் தீவிரமாக போயின்னு இருக்குங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்ன பிரச்சனை புதுசாக வரப்போகுதுன்னு சொல்லிட்டு பொறுத்து வந்து பார்த்தா தெரிய போகுது. அது மட்டும் இல்லாமல் இதுக்கு மேலே அடுத்து என்ன நடக்க போகுது, ஏது நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம விஜய் இருக்கார்ல, அவர் வந்து ருத்ர தாண்டம் வர்றாரு. எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அவரும் பொறுத்தது போதும்னு சொல்லிட்டு பொறுத்து தான் போகிறாரு. ஆனால் என்னங்க பண்ணுறது, வாழ்க்கைன்றது ஒரு வட்டம், அந்த வட்டத்தில் என்ன வேணாலும் நடக்கலாம், அது எப்படி வேணாலும் மாறலாம். அந்த சமயத்தில் நாம் எந்த இடத்துல இருக்கோம், எப்படி இருக்கோம்னு சொல்லிட்டு யாராலையும் குறிப்பிட்டு சொல்ல முடியாதுங்க. அந்த மாதிரி தான் ஒரு பக்கம் பிரச்சனை மேலும் போயின்னு இருக்குது. சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் ஸ்லோ மோஷனில் போயின்னு இருக்கும் போது மறுபக்கம் என்ன நடக்குன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்ம வெண்பா இருக்கார்ல, அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, செம்ம வெண்பா வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸோடால் அதிகமாகவே பேசின்னு இருக்காங்க. நம்ம ராஜேஸ்வரியை பார்த்து, ராஜேஸ்வரி வந்து வயசுக்கு தகுந்த பேசி தான் பேசணும், நீ வயசுக்கு மீறி பேசுகிற, அப்புறம் பல்லுலாம் தட்டி போகிறோம் பார்த்துக்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. இதனால் கடுப்பான நம்ம விஜய் வந்து, என் பொண்ணை நீங்கள் எப்படி திட்டலாம், அந்த நகை போனதுக்கு எனக்கு பிரச்சனை இல்லை, என் பொண்ணை திட்டுற வேலை வச்சுக்கிறேங்க அக்கா, அவ்வளோதான் பார்த்துக்கோங்க அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, உன் பொண்ணு வயசுக்கு தகுந்த ஃபியூச்சராக பேசுகிறா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, என் பொண்ணு எல்லாமே கரெக்டாக தான் பேசுகிறா, அவள் எந்த ஒரு தப்பாகவும் பேசலை, அவள் எல்லாமே கரெக்டாக தான் இருக்கா அப்படின்ற மாதிரி பேசின்னு இருக்காங்க. இதுக்கு நடுவில் இன்னும் என்னென்னலாம் பிரச்சனை வரப்போகுது, இதெல்லாம் எப்படி முறியடிக்க போகிறாங்க, அந்த பிரச்சனை எப்படியே மேலும் தொடருமா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளுக்கு மத்தியில் தாங்க அந்த சீரியலே ஓடின்னு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம மல்லி அவங்க நிரபராதி அப்படின்னு சொல்லிட்டு நிரூபித்து நம்ம விஜய் முன்னாடி மீண்டும் நல்ல பேரை வாங்குவாங்களா வாங்க மாட்டாங்களா, மேலும் இப்படியே பிரச்சனை போகுமா போகாதா அப்படின்ற ஒவ்வொரு விஷயத்தையும் ஒன் பை ஒன்னாக பார்த்து நம்ம கண் கூட தெரிஞ்சுக்க தான் போகிறோங்க. ஸோ நண்பர்களே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், டிங் பெல்லை தட்டி விட்டு போங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும். மிக்க நன்றி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங், டாடா, see you, நன்றி, வணக்கம்.